கோவை சின்னவேடம்பட்டி அருகே மர பர்னிச்சர் தயாரிக்கும் கடையில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஹரிதாஸ் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஹரிதாஸ், இந்த விபத்து தொடர்பான முழு விவரங்கள் என்ன? கோவை கணபதி அருகே உள்ள சின்னவேடம்பட்டி பகுதியில் பல்வேறு பர்னிச்சர் கடைகள் செயல்பட்டு வருகிறது. மேலும் பர்னிச்சர் கடைகளின் பிரத்யேக குடோன்கள் அங்கிருந்து மர பர்னிச்சர்கள் அனைத்தும் ஒவ்வொன்றாக தயாரிக்கப்பட்டு நகரப்பகுதியில் உள்ள அந்த ஷோரூம்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் வழக்கம். இந்த சூழ்நிலையில் இன்றும் காலை வழக்கம் போல அந்த சின்னவேடம்பட்டி பகுதியில் உள்ள பர்னிச்சர் கடையில் வழக்கம் போல தொழிலாளர்கள் வேலை செய்து கொண்டிருந்தனர். அப்போது திடீரென ஏற்பட்ட மின் கசிவு காரணமாக அங்கு இருந்த மரத்துகள்கள் மீது தீப்பொறி விழுந்துள்ளது. அதில் தீப்பிடியானது மலமளவென பரவி அனைத்து பகுதிகளிலுமே தீப்பிடித்து பற்றி எரிய தொடங்கியது. அதைத் தொடர்ந்து அந்த குடோன் முழுவதுமே கொழுந்து விட்டு தீயெறிய ஆரம்பித்ததை தொடர்ந்து புகை மண்டலமாக மாறியது. இந்த நிலையில் இது சம்பந்தமாக உடனடியாக அருகில் உள்ள தீயணைப்பு நிலையத்திற்கு அங்கு பணியாற்றிய தொழிலாளர்கள் தகவல் தெரிவித்தனர். தகவலை அடுத்து தற்பொழுது தீயணைப்புத் துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து தண்ணீரை பீச்சி அழைத்து தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். இருந்த போதும் தீயை அணைப்பதில் கடும் சிரமத்திற்கு மத்தியிலேயே பணியில் ஈடுபட்டுள்ளதாக தீயணைப்புத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஏனென்றால் உள்ளே குடோன்கள் மிகவும் மிகவும் நெருக்கமாக உள்ளது. அதனால் உள்ளே உள்ள அனைத்து பர்னிச்சர் கடைகளும் பர்னிச்சர்களும் நன்கு வெளியில் காய வைக்கப்பட்டு அதன் பின்னரே உள்ள வைக்கப்பட்டுள்ள தீயானது அனைத்து இடங்களுக்கும் பரவியுள்ளது. இதனால் மேலும் தீயணைப்பு வாகனங்களை வரவழைப்பதற்கு ஏற்பாடு செய்துள்ளோம். தற்போது வரை உள்ளே உள்ள தொழிலாளர்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படவில்லை. அனைத்து தொழிலாளர்களும் பத்திரமாக வெளியே வந்துவிட்டனர். தீயை மட்டும் அணைக்கும் பணியில் நாங்கள் ஈடுபட்டுள்ளோம் என்று தெரிவித்தனர். இருந்தபோதும் தற்போது கிட்டத்தட்ட அரை மணி நேரத்திற்கு மேலாக இந்த தீயானது பற்றி கொழுந்து விட்டு எரிந்து வருகிறது. நன்றி ஹரிதாஸ், உங்களுடைய கள தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.